ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல நல்ல சூப்பரா, நல்ல மணமா நம்ம ரசம் செய்யும்போதே 2 வீட்டு தாண்டி நம்மளுடைய ரசம் மணம் போகும். அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா நம்ம ரசம் வந்து செய்ய போறோம். ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி அப்படின்னு சொன்னா ரசம் தான். ஆனா நெறைய பேருக்கு ரசம் செய்ய வரல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றதே இல்ல. கண்டிப்பா இந்த வீடியோவ பார்த்துட்டு நீங்க உங்களுடைய வீட்ல ரசம் வந்து செஞ்சு பாருங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில இந்த ரசம் வந்து இருக்கும். வாங்க இப்போ ரசம் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ரசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா புளி வந்து ஊற வச்சுருக்கேன். பாதி எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி வந்து நான் எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் புளி கரைசலை. நம்ம சாம்பார், கூட்டு, பொரியல் எல்லாமே செய்கிறதுனால ரசம் வந்து கொஞ்சமாக ஊற்றிட்டு கடைசியாக நம்ம சாப்பிடுவோம். அதனால் நிறைய ரசம் செய்ய வேணான்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக செய்யலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து பாதி எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன், ஒரு 4-5 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க தோலோட. இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். புளியை வந்து கரைச்சி தண்ணி கொஞ்சம் சேர்த்து நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில். இப்போ இது கூடவே 2 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளியை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா இப்படி கரைச்சிக்கோங்க. கொஞ்சம் மசிஞ்சு வரணும் தக்காளி. நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மசிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தக்காளியை நல்லா கரைச்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அது 2 சேர்த்துடுறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேன் மிளகு, சீரகம், பூண்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது தண்ணி வந்து எவ்வளோ வேணுமோ பார்த்து சேர்த்துக்கோங்க. அதாவது நம்ம புளி கரைசல், தக்காளி எல்லாம் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் டேஸ்ட் பாருங்கள். புளிப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்றது போல் தண்ணி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் நல்லா சூடேறினதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 3 வரமிளகாய் எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன். இப்போ இந்த வரமிளகாவை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கரைசலை இது கூட சேர்த்துடுறேன். ரசம் வந்து பார்த்திங்கன்னா கொதிக்கக்கூடாது, அதனால் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் புளி கரைசலோடைய பச்சை மணமெல்லாம் போகும். தீ ஃபுல்லாக வச்சிட்டோம்னா டக்குன்னு கொதிச்சிரும், ஆனால் கசப்பாயிடும் ரசம் வந்து. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரசம் இந்த மாதிரி கொதிச்சதுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரசமும் ரெடி பண்ணியாச்சு. ரசம் வந்து கொதிக்கக்கூடாது. எப்போ ஒரு கொதி ஸ்டார்ட் ஆகுதோ, கொதிக்க ஆரம்பிக்குதோ, அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ரசமும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.